குட் மார்னிங். இன்னைக்கு கடலில் ஒரு சின்னது சொல்கிறேனே. ஏய், நம்ம ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன். நம்ம ஏற்கனவே ஒரு சுகர் பேஷண்ட், நம்மளுக்கு பசி கட்டுமையாக தாங்க எடுக்கும். அப்போ அங்கே எல்லோரும் இருப்பாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட சாப்பாடா காஃபியான்னு யதார்த்தமாக நம்ம கேட்க தான் செய்வோம். ரொம்ப உறவாக இருக்கிறவங்களுக்கு வேணால் 24 மணி நேரமும் சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இப்படி இப்படி சாப்பாடுன்னு கேட்குறாங்க. அது யதார்த்தம் தாங்க, பசி அடக்கவே முடியாதுங்க. இந்த சுகரில் இதில் இருக்கிறவங்களுக்கு அந்த பசின்றது எல்லாருக்கும் உருவாகக்கூடியதுங்க. நெருக்கமானவங்களை வேணால் அதால் இருக்க முடியும், நம்மளால் இருக்க முடியாதுங்க. ரொம்ப கோவப்படுறவங்கள வீட்டில் எதுலேயோ கோவப்படுறவங்கள பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு பசின்ற உணர்வு இருக்கும். கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களான்னு சொல்லி அந்த தண்ணி போய் வயிற்றில் இறங்கணும், கொஞ்சம் கோவங்கள் கூட குறையும். இது யதார்த்தம். கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்காதீங்க, அது வேண்டாம், சாப்பிட தான் போகிறாங்க. துக்கத்துலேயும் வேதனையிலையும் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டு பழங்க, அது நல்லா இருக்குங்க.